இந்த ரெசிபியை இந்த வாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிஜமாக சொல்கிறேன், கடாயில் ஒரு சொட்டு குழம்பு மீறாதுங்க. இது என்ன குழம்புனா மெது போண்டா வச்சு குழம்பு தாங்க. நீங்கள் மெது வடைக்கு மாவு அரைக்கிறீங்கல்ல, அது கொஞ்சம் மீந்துரும் பாருங்கள். அதை வச்சு போண்டாவாக போட்டு இப்படி ஒரு குழம்பு வச்சு, தண்ணியாக தாங்க இருக்கணும் இந்த குழம்பு, ஏன்னா உரிய அது நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் வடை மாவை, மெது வடை மாவை இப்படி போண்டாவாக போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரிப் போட்டேன். செகண்ட் ட்ரிப்பும் இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாங்களாக போட்டு, ரொம்ப பெருசாக போட வேண்டாம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு இப்படி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஜாரில் தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி போட்டு அதிலே கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு அதையும் நல்லா அதோட சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இப்படி ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளியாக. ஸோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லாவே ஃப்ரை ஆகிடும். ஸோ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு அதையும் நல்லா போட்டு வதக்குங்க. பச்சை வாசனை போகணுங்க, மறந்துடாதீங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, பார்த்திங்கள்ல இவ்வளோதான் புளி ஊற்றணும். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, ஏன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். திக்காக இருந்துச்சுன்னா போண்டாவில் ஊறாது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் தண்ணியாகவே வச்சுருந்தா தான் நல்லது. ஸோ அதுக்குள்ளே அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் அந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அதுவும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்க உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் ஊற்றின ஸ்மெல்லு அந்த குழம்போடு சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி நல்ல தண்ணியாக, ரொம்ப வாசனையாக, பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு நல்ல குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ நீங்கள் பொரித்து வச்ச இந்த போண்டாங்களை அது உள்ளே போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான சூப்பரான ஃபென்டாஸ்டிக் மெது போண்டா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.